நம் தியானிப்போம். கர்த்தர் அடிமை மறைத்து உங்களோடு கூட பேசுவாராக. இன்னைக்கு எழும்பி பிரகாசி என்கிற தலைப்பின் கீழாக ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு சில கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் கர்த்தரால் ஆசிக்கிறேன். இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். அது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு பகுதி. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் பிள்ளைகள் நல்ல உணர்ந்து கொள்ளணும். இந்த கடைசி மாதத்தில் இந்த வருஷத்தை முடிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க ஸ்தோத்திரம் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறோம். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இதை தொடர்ந்து விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சுத்தமானா இதை தொடர்ந்து எவைகளெல்லாம் நம்ம விழுந்திருக்கிறோம், எவைகளில் நம்ம எழுந்திருக்க வேண்டும் என்கிற வார்த்தையை கர்த்தருக்கு சுத்தமானா அதை தொடர்ந்து பேச நான் ஆசிக்கிறேன். இன்னைக்கு விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க வேண்டும். யாருக்கு இந்த சத்தியம்? யார் விழுந்திருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு பள்ளத்தில் விழுந்திருக்கிற ஆமேன் பிள்ளையை பார்த்து, ஆமே ஸ்தோத்திர மனுஷரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லலை. விழுந்திருக்கிறவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்கிற வார்த்தை இன்னைக்கு ஆவியில தோய்ந்து போய் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளா எழும்பி நிற்க வேண்டிய அநேக பிள்ளைகள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் திறப்புல நிற்க வேண்டிய அநேக பிள்ளைகள், இன்னைக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு அநேக சூழ்நிலையில விழுந்து போய் இருக்கிறோம். எழுந்திருக்க முடியாதபடி, ஆவியில எழுந்திருக்க முடியாதபடி அன்னைக்கு அநேக பிள்ளைகள் நம்ம விழுந்திருக்கிறோம். அநேக இடங்களில் ஸ்தோத்திர விசுவாசத்தோடு, அது வியாதியா இருக்கட்டும், அது பிரச்சனையா இருக்கட்டும், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதமாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வைராக்கியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு அநேக ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்ட நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை பார்த்து இன்னைக்கு துவண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சின்ன சின்ன வருகிற பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்னதாக வருகிற பலவீனங்களுக்கு, சின்ன சின்னதாக வருகிற சில சூழ்நிலைகளுக்கு இன்னைக்கு பெரிய விதமான காரியங்களில் செபித்து ஜெயம் எடுத்த அதே பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எழும்பி பிரகாசி. முதல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். எழும்புவதற்கு ஆயத்தம். ஒரு வேலைக்கு போகணும், உலக பிரகாரமாக சொல்கிறேன், ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான ஆயத்தம் முதல்ல படுத்திருக்கிற நாம். வேலையே இல்லைங்க, தூங்கிட்டே இருக்கிறேன், வேலையே இல்லைங்க, வேற வழியே இல்லை, என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்க சும்மா இருக்கிறேன், அதனால தூங்கிட்டு இருக்கிறேன், படுத்துட்டு இருக்கிறேன். அப்போ எழுந்திருக்கும் போது தான் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தாதான் உலகத்தில் என்ன நடக்குது, பக்கத்தில் சண்டை போடுறாங்களா, அது ஆடு போதா மாடு போதா, என்ன பிரச்சனை நடக்குது, அது பஸ் போதா ட்ரெயின் போதா, வெளியில் வந்தாதான், இருக்கிற இடத்துல இருந்து எழுமினாதான் சில உலக பிரகாரமான காரியத்தை நம்மால பார்க்க முடியும். அதே ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எழும்பு. நீ எவைகளெல்லாம் இன்னைக்கு ஆதியில ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது எவைகளெல்லாம் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் செய்தியோ, எவைகளெல்லாம் கவனமா இது கர்த்தரனை காண்கிறார், கர்த்தரனை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் உனக்குள்ள இருந்துச்சோ, இன்னைக்கு அநேக பேருக்கு அந்த பயம் இன்னைக்கு இல்லவே இல்லை. கர்த்தரனை பார்க்கிறார் என்கிற உணர்வு இல்லை. இந்த வார்த்தை சொல்லுது, எழும்பு. எங்க எழும்பணும்? விழுந்த இடத்தில் இருந்து எழும்பு. அங்க வேதம் சொல்லுது, எரேமியாவில் ஒரு வசனம் அழகா வாசிக்கலாம். எரேமியா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது 5வது வசனத்தை வாசிங்க. எரேமியா ஆமீன் அதனுடைய ஸ்தோத்திரம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது 5வது வசனம். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போயிட்டே இருக்கிறது என்ன, கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, சத்தியத்தை கேட்கிற ஜனமே,
இந்த எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இங்க வேதம் சொல்லுது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆனாலும் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், ஆனாலும் அநேக உலகத்தை வெறுத்து குடும்பத்தை வெறுத்து கர்த்தருக்கு துறப்பில் நின்று அதே பிள்ளைகள் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, வழி தப்பி போகிறது என்ன? அந்த வார்த்தை சொல்லுது, இந்த ஜனம், எந்த ஜனம்? ரட்சிக்கப்பட்டு அநேக ஜபத்தில் துறப்பில் மணிக்கணக்கா, அநேக நேரத்தில் துதித்த வாய், அநேக நேரங்களில் ஆராதனை முக்கியப்படுத்தின ஜனம், நேரத்தை முக்கியப்படுத்தின ஜனம், இது கர்த்தருக்குரிய நேரம், இது கர்த்தரிடத்தில் ஆராதிக்கிற ஜெபிக்கிற எல்லாவற்றும் முக்கியப்படுத்தின அதே ஜனம் நீங்க வழி தப்பி போய்கொண்டு இருக்கிறது என்ன? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேதம் சொல்லுது, வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியா பிடிச்சிருக்கிறோம். நேற்று தினத்தில் 2வது நாள் நம்ம ஆராதிச்சோம், தியானிச்சோம். கர்த்தரை அண்டிக்கொள், உனக்கும் மற்ற ஜனக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற தெய்வம். எப்போ? பஞ்ச காலத்தில் திருப்தியாய் நடத்துகிற தெய்வம். இன்னைக்கு கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் என்று தியானித்தோம். அதே அண்டிக் கொள்ள வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ள இருக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க? விழுந்து போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆவியில எழும்ப வேண்டிய அநேக ஊழியக்காரர்கள், இன்னைக்கு ஆவியில ஆண்டவருக்காக அனலாய் திறப்புல நிற்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணிக்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிக்கொண்டு, இன்னைக்கு ஜெபம் இல்லை, கர்த்தருடைய பயம் இல்லை, கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லை, எல்லாவற்றும் இந்த வார்த்தை சொல்லுது, கபடத்தை உறுதியாய் பெற்றிருக்கிறாங்க, கபடத்தை உறுதியாய் பெற்றிருக்கிறாங்க. ஆனா எதை பிடிக்கணும்? வேதம் சொல்லுது, உம்மை நம்பியிருக்கிற ஜனம் உம்மையே பற்றி கொண்டிருக்கணும், உறுதியாய் பற்றி கொண்டணும். ஆனா இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு நாள் போக போக, வருஷம் போக போக, மாதம் போக போக, இன்னைக்கு ஆவியில் அனலாய் திறப்புல எழும்பி நிற்க வேண்டிய ஜனம் இன்னைக்கு கபடத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இன்னைக்கு திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். எத்தனை சத்தியத்தை கேட்டாலும், எத்தனை சத்தியம் நமக்கு நேரா வந்தாலும் அதுக்கு நம்ம செவி கொடுப்பதில்லை, அதுக்கு நம்ம முக்கியப்படுத்துவதில்லை. ஆண்டவரே நீங்க பேசிருக்கிறீங்க, இதை நான் விட்டுற ஆண்டவரே சொல்றது இல்லை. எத்தனையோ சத்தியம் வேதம் சொல்லுது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற வார்த்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வார்த்தை இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். திரும்ப மாட்டோம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தன் இருதயத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவருக்காக உறுதியாய் நிற்பது இல்லை. ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, எழுந்து விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, ஆனாலும் இந்த ஜனம், சத்தியத்தை கேட்கிற ஜனமே, இந்த ஜனம் என்றென்றைக்கும், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, என்றென்றைக்கும். இன்னைக்கு 12வது மாதத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு 11 மாதத்தை முடித்திருக்கிறோம். இந்த 11 மாதம் நான் கர்த்தரோடு கூட தாங்க இருந்திருக்கிறேன். கர்த்தருக்கு முன்னாடி நான் சாட்சியா தாங்க இருந்திருக்கிறேன். கர்த்தரை நான் துதிக்கிறவனா, ஜெபிக்கிறவனா, சத்தியத்தை விட்டு விலகாது இருக்கிறவனா தான் இருந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வார்த்தை சொல்லுது, என்றென்றைக்கும். இன்னைக்கு நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தில் விருத்தி அடையணும்னு நினைக்கிறோம். நாளுக்கு நாள் நம்ம உயர்வு அடையணும்னு நினைக்கிறோம். நாளுக்கு நாள் பணத்தில் பெருகணும்னு நினைக்கிறோம். நாளுக்கு நாள் நல்ல வீட்டை கட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம். ஜனமே, அது தேவைதான். நமக்கு பணம், வீடு, ஆஸ்தி எல்லாம் தேவைதான். ஆனாலும் இந்த வார்த்தை சொல்லுது, வழி தப்பி போகிறது என்ன? இன்னைக்கு கர்த்தரால தான் நமக்கு ஆசீர்வாதம் வரணும், கர்த்தரால தான் நமக்கு விடுதலை வரணும். கர்த்தரால் அன்றி, கர்த்தரை விட கர்த்தரிடத்திலிருந்து வராத யாவும் பாவம் என்று வேதம் சொல்லுது. சத்தியத்தை நல்ல கவனிக்கணும். கர்த்தரிடத்திலிருந்து வராத யாவும் பாவம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இந்த வேலைக்கு போறேன், இந்த வேலை உமக்கு சித்தமா? ஆண்டவரே இதை நான் செய்யறேன், இது உமக்கு சித்தமா?
ஆராதனை விட்டுட்டு நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு போறேன், இது உமக்கு சித்தமா? எத்தனை பேர் கேட்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போறோம்? இந்த வசனம் சொல்லுது, கபடத்தை உறுதியா பெற்றிருக்கிறோம். கபடத்தை தான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்தவன்னு சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றோம், ஆனாலும் கபடம். இன்னைக்கு கபடத்தை தான் வச்சிருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுது, திரும்புகிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, ஆனாலும் இந்த ஜனம், நான் சொல்றேன், ஒப்பு கொடுக்கிறதில்லை. ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறதில்லை. ஆண்டவரே, என் சந்தோஷத்தை விட்டு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, இது என் ஜீவன் உமக்காக கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றோம்? ஆனா ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் ஜெபிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா, என் கூட வரேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி இருக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லா ஜெபிக்கிறோம். ஆனா எத்தனை பேர் திரும்ப எழும்பி பிரகாசிக்க, எத்தனை பேர் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறோம்? நான் எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே, நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். என்ன மாம்சத்தில் பார்த்த கண்களுக்கு முன்னாடி ஆவியில் உமக்காக சாட்சியா நிற்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? அதுதான் ஓசியாவில் ஆமீன் அந்த வார்த்தை சொல்லுது. வாசிக்கலாம். ஓசியாவில் 6ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். மனம் திரும்புதலுக்கு அழைக்கிற ஒரு அதிகாரம். இன்னைக்கு இந்த ஸ்தோத்திரம், அந்த இளைய குமாரனை போல தகப்பனை விட்டு பிரிந்து போயிருக்கிற சபையே, சத்தியத்தை கேட்கிற ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். எத்தனை பேர் அந்த உணர்வு? ஆண்டவரே, நான் செஞ்சிட்டப்பா, இதை நான் செஞ்சிட்டேன், பாவன்னு தெரியாம செஞ்சிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம்? ஆண்டவரே, தவறி பேசிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஒப்புரவாகிறோம்? திரும்புவோம். புதிய ஆண்டு உனக்கு புதிய புதிய நன்மைகள் ஆண்டவர் கொடுக்கணுமா? ஆண்டவர் இடத்துல திரும்பு. ஆண்டவர் இதுவரைக்கும் இந்த வருஷத்தில் பார்க்காத அநேக நன்மைகளை, அற்புதங்களை புதிய ஆண்டுல கர்த்தர் வாழ்க்கையில குடும்பத்தில் செய்யணுமா? கர்த்தரிடத்தில் திரும்பு. கர்த்தரிடத்தில் திரும்பு. வேதம் சொல்லுது, நான் செடி, நானே திராட்சை செடி, நீங்க அதுல கொடிகளா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உமக்குள்ள கொடிகளா படரணும்? அந்த லிங்க் நமக்குள்ள என்னைக்குமே எனக்கு ஸ்தோத்திர டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. கர்த்தருடைய தொடர்பில் இருக்கிற நம்ம தொடர்பு என்னைக்கும் நாட் ரீச்சபிளா போகக்கூடாது. எனக்கு அதை வார்த்தை கேட்குறோம். ஃபோனில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம், அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுறோம், ரொம்ப எமர்ஜென்சி ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். நம்ம ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு நாட் ரீச்சபிள்னா நமக்கு எவ்வளோ கோபம் வரும், நமக்கு எவ்வளோ கடுப்பாகும். ஆண்டவரும் நம்மை பார்க்கும்போது, ஆண்டவரும் நம்ம இடத்துல வரும்போது, ஆண்டவர் நம்ம இடத்துல பேசணும்னு வரும்போது, இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தை விட்டு ஆண்டோடைய அழைப்பிலிருந்து இன்னைக்கு அநேக பேர் திரும்பி வர வேண்டிய நாம இன்னைக்கு திரும்பாம இருக்கிறோம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் திரும்பி வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிற? உடனே அந்த சத்தத்துக்கு ஆண்டவரே இருக்கிறேன்னு வர அந்த சத்தம், அந்த மனுஷன் இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, முன்னாடி வந்து நிற்க முடியல. அது வரைக்கும் அந்த பிரசன்ஸ்ல, அது வரைக்கும் ஆண்டவரோடு கூட, ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட இருந்த அதே ஆதாம், ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ எங்கம்மா இருக்கிற? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை என் துதியை சொல்லணும்னு உன்னை அழைச்சனே, உன்னை தாயின் கருவில் உருவாகும் உன்னை பெயர் சொல்லி அழைச்சனே. நீ இப்படி உலகத்து பின்னாடி ஓடுவதற்கா? என் சமூகத்தை விட்டு உலகத்தை நம்பியே ஓடுவதற்கா? உன்னை இதுக்காக நான் அழைச்சேன், உன்னை நான் வேற திட்டத்துக்காக அழைச்சனே. இதுவல்ல தேவ சித்தம், இதுவல்ல. நீ எப்ப திரும்பி வர போற? உன்னையும் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆதாம் பின்னாடி ஒரு செடியின் பின்னாடி ஒளிந்துட்டு சொல்றாரு, இது இருக்கிற ஆண்டவரே, நான் நிர்வாணமா இருக்கிறேன். காரணம் என்ன? பாவம். இங்க பாவம் நம்ம வாழ்க்கையில வந்த ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும்.
இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமா செய்கிற அது கெட்ட வார்த்தையா இருக்கட்டும், உன் கிரியைகளா இருக்கட்டும், உன் பேச்சா இருக்கட்டும், எண்ணமா இருக்கட்டும், என் சைகளா இருக்கட்டும், அது என்ன பண்ணாலும் ஆண்டவர் விட்டு உன்னை தூரப்படுத்து என்பதை மறக்கவே கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி வேண்டிய ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டிய மனுஷன் நம்ம, சொல்லுங்கப்பான்னு சொல்ல வேண்டிய மனுஷங்க நாம. இன்னைக்கு ரொம்ப தூரத்தில் வெட்கத்தோடு அவமானத்தோடு, ஏன் பாவம், ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி செஞ்சிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அன்பா அழைக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. சில பிரச்சனைகளை ஏன் ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையாக்க முடியாம இருக்கிறார்? காரணம் நீ திரும்பல, இன்னும் சரியா திரும்பல. அந்த வார்த்தை சொல்லுது, அவரே நம்மை பிரினார், அவரே நம்மை குணமாக்குவார், அவரே நம்மை அடித்தார், நம்முடைய காயங்களையும் அவர் கட்டுவார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ விழுந்த இடத்திலிருந்து முதல்ல உணர்வடி. நீ எங்க விழுந்திருக்கிற என்பதை முதல்ல உணர்வடி. அதுதான் மீகா. அந்த வசனத்தை வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் வாசிங்க. மீகா 7ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அது சொல்லுது, அப்படி கோபத்தை நான் இதுவரைக்கும் சுமந்துட்டே வரேன். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. 9வது வசனம், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை செஞ்சிட்டேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை தான் சுமந்துட்டு இருக்கிற சபையே, சத்தியத்தை கேட்கிற ஜனமே, இந்த வார்த்தை சொல்லுது, அவர் நம்மை நியாயம் விசாரிக்கிற வரைக்கும். அது இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்றேன், நீ ஆண்டவரிடத்தில் செஞ்ச பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை இடுகிற வரைக்கும், உன்னையே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், உன்னையே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற வரைக்கும், அப்படி கோபத்தை சுமந்துட்டு இருக்கிற மறக்காத. நான் நல்லா தான் வேலைக்கு போறேன் நீ சொல்ற, ஆண்டவரை விட்டுட்டு நீ சொல்ற வார்த்தை என்னது? நான் நல்லா தாங்க வேலைக்கு போறேன், நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன என் குடும்பம் நல்லா தான் இருக்குன்னு சொல்ற. இல்ல, அந்த வார்த்தை சொல்லுது, அப்படியே கோபம் பற்றி எறியுது. அவருடைய கோபத்தை சுமந்துட்டு இருக்கிற, அவருடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய சபை விசுவாசிகள் இன்னைக்கு அப்படியே கோபத்தை பெற்று கொண்டிருக்கிறோம், கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தை அடுத்த லைன் சொல்லுது, அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நீ ஒப்பு கொடுக்கும் போது, உன்னை அர்ப்பணிக்கும் போது, நீ விழுந்த இடத்திலிருந்து திரும்ப எழுந்திருக்கும் போது அவர் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை அப்பதான் நீங்க பார்க்க முடியும். அப்பதான் சபையே, இதை பார்க்கிற ஜனமே, அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். அது வரைக்கும் கர்த்தருடைய கோபம், அது வரைக்கும் கர்த்தருடைய கோபம். நான் வேகமா சொல்லி முடிக்கிற நேரம் குறைவா இருக்கிறதுனால, ஆமென். அப்போ விழுந்த இடத்திலிருந்து நான் எதில் விழுந்திருக்கிறேன் என்பதை முதல்ல உணர்வடைங்க. அப்பா கிட்ட கேளுங்க, நான் எங்க விழுந்திருக்கிற ஆண்டவரே, நான் எங்க சரி பண்ணணும் ஆண்டவரே, நான் எங்க சீர்படணும், எங்க நான் சரியா மாறணும், எங்க ஆவியில் அனலா எழும்பணும் என்பதை ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. நீ நினைக்கிற சபைக்கு வருதுனால, அதே பாவத்தோடு வருதுனால, அதே மீறுதலோடு வர்றதுனால, அதே ஆண்டவர் விட்டு தூர போய் திரும்ப 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 வரதுனால ஒரு நன்மையும் இல்லை. அது வரைக்கும் நீ கோபத்தை சுமந்து கொண்டிருக்கிற மறக்காதே. அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென். சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. கர்த்தருடைய பிள்ளைங்க, அர்ப்பணிக்கிற பிள்ளைங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் திரும்ப எழுந்திருப்பேன். திரும்ப ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுது, நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தாலும் ஆண்டவர் என்ன வெளிச்சமா, எனக்கு வெளிச்சமா. நீ அர்ப்பணிக்கும் போது, உன்னை சரிப்படுத்திக் கொள்ளும் போது, உன் வாழ்க்கை நீ சீர் தூக்கி பார்க்கும் போது ஆண்டவர் உனக்கு வெளிச்சமா மாறுவார். மறக்காதே. அப்ப அதே வசனத்துல, ஆமென், எதுக்காக அதே ஏசாயாவில் 44ஆம் அதிகாரம் 22வது வசனம், 44:22, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டு என்னிடத்தில் திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொள்ளுவேன். நீ சுமந்து கொண்டிருக்கிற பிரச்சனையில ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு, நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு ஜெயமாய் மாற்றுவதற்கு வேதம் சொல்லுது, திரும்ப. அந்த வார்த்தை சொல்லுது, திரும்பு திரும்பு.
உன்னை நான் மீட்டுக் கொள்வேன். இந்த பிரச்சனை நான் உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு திரும்ப. அப்போ திரும்ப இன்னைக்கு அநேக பேருக்கு மனம் இல்லை. பாவம் இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் எனக்கு நல்ல நிம்மதியை கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் விட்டு செய்கிற அநேக காரியங்கள் எனக்கு சமாதானமா இருக்குன்னு நினைக்கிற. இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அது உனக்கு கஷ்டப்படுத்தும், அது உனக்கு துன்பத்தை கொடுக்கும், அதை மனுஷனை விட்டு பிரிக்கும், உன்னை அவமானப்பட வைக்கும். நீ என்ன நிலைமையில் இருக்கிற இன்னைக்கு தெரியல. இன்னைக்கு ஞானம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தை சொல்லுது, நீ திரும்ப என்னிடத்தில், இவை எல்லாம் அகற்றி விட்டு என்னிடத்தில் நீ என்ன பண்ணு, திரும்ப, உன்னை நான் மீட்டுக் கொள்வேன். திரும்ப திரும்ப. அந்த வார்த்தை சொல்லுது, என்ன நிலைமையிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து. எத்தனை மணிக்கணக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். எத்தனை மணிக்கணக்கா முழங்கால நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரேன்னு சரணடைஞ்சிருக்கிறோம். மரியாதை போல உங்க பாதம் தான் எனக்கு நிம்மதின்னு எத்தனை முறை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். எந்த பிரச்சனையானாலும் முதல்ல ஆண்டவரை தெரிவிக்கிற அதே பிள்ளைங்க இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, நீ விழுந்திருக்கிற சபையே, இதை சத்தியத்தை கேட்கிற ஜனமே, நீ விழுந்துட்ட, நீ நிக்கிறேன்னு சொல்றான, விழுந்துட்ட. அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுது. வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். நீ நினைக்கிற, இல்லைங்க நான் சரியா இருக்கிறேன்னு நினைக்கிற, இல்ல 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 நான் கரெக்டா தான் இருக்கிறேன் நீ நினைக்கிற, உன்னை நீ ஏமாத்தி கொண்டிருக்கிற. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அந்த வார்த்தை சொல்லுது, நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ நினைக்காத வரைக்கும் கர்த்தருடைய கோபத்தை சுமந்துட்டே இருக்கிற. கொஞ்சம் நினைச்சு பாரு. உனக்கு துரோகம் பண்ணினதை நினைக்கிற, மனுஷன் துரோகம் பண்ணினதை நினைக்கிற, உனக்கு கடனை கொடுத்ததை கூட நினைக்கிற. ஆனா அதுவல்ல உன் வாழ்க்கையின் உயர்வு, அதுவல்ல பரலோகத்துக்கு கொண்டு போற வழி. நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி, மனம் புதிதா மாறணும், உன் மனம் ஃப்ரெஷ்ஷா மாறணும். இன்னைக்கு செல்போன்ல நிறைய ஸ்டோரேஜ் இருந்தா நமக்கு ஹேங் ஆகுது. நிறைய நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பீடு வரல. அப்ப நமக்கு என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் எராஸ் பண்ணணும், எல்லாவற்றையும் டெலீட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு உன் இருதயத்தையும் உன் வாழ்க்கையும் திரும்ப ஃப்ரெஷ்ஷா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா இப்படிதான் இருக்கணும் வேதம் சொல்லுது. புது சிருஷ்டி, எல்லா பழையவைகளும் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதா. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, நீ நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய்வாயாக. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபையே, கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீ ஆவிக்குரிய நிலையிலிருந்து விழுந்துட்ட, மறுபடியும் எழும்பி ஓடணும்னு தேவன் விரும்புறாரு. நீ வேகமா ஓட வேண்டிய வாழ்க்கையில் இன்னைக்கு நின்று குந்தி 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 நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு வேகம் குறைஞ்சிச்சு. ஆவியில ஓட வேண்டிய வேகம் குறைஞ்சிச்சு. கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டிய வேகம் குறைஞ்சிச்சு. கர்த்தருடைய சமூகத்தில் மணிக்கணக்கா ஜெபிக்கிற நேரம் குறைஞ்சிச்சு. இந்த வார்த்தை சொல்லுது, மறுபடியும் எழும்பி நீ ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதில் ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை சொல்லுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு இப்போ உங்ககிட்ட இல்ல. வெளிப்படுத்தல் 2:4 சொல்லுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு இப்போ உன்னிடத்தில் இல்லை. ஆகவே இந்த குறை நீங்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன குறை? என்ன குறை? மனுஷன் மேல வைக்கிற அன்புக்கு குறைவு அது சொல்லல. உன் கணவர் மேல வச்ச அன்பு குறைவு அது சொல்லல. மனைவி மேல வச்ச அன்பு பிள்ளைங்க மேல இல்ல, ரத்த சொந்தம் இல்ல. ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியமாய் ஆண்டவர் தான் கதின்னு உட்கார்ந்த அநேக நாட்கள் இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு ஆண்டவதானுக்கு கதின்னு சொன்ன அநேக மணிக்கணக்கா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்த அந்த ஸ்தோத்திர உணர்வு இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு, இந்த குறை நீங்குவதற்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீது பத்சேபா விஷயத்தில் பாவம் செஞ்சிட்டார். தாவீது
பாவம் செஞ்சிட்டாரு. ஆனால் திரும்ப ஆமீன் 12ஆம் அதிகாரம் ஆமீன் வாசிங்க 2 சாமுவேல் 12:13 மனம் திரும்பி தேவனிடத்தில் அறிக்கையிட்டு தொடர்ந்து ஓட்டத்தை ஓடி முடித்தார். ஆகவே அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம். அதனால் தான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். பாவம் செஞ்சிட்டது மனுஷ குணம், அறியாம செய்வது மனுஷ குணம், தெரியாம செய்வது மனுஷ குணம். ஆனா அதை எண்ணி திரும்ப நினைத்து மனம் திரும்பி ஆண்டவர் வைத்து அதே ட்ராக்கில் நீ சரியா ஓடணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்வார், நீங்க தான் என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள், நீங்க தான் என் இருதயத்துக்கு ஏற்றவர்கள். நீங்க உலகத்து பின்னாடி ஓடுற நம்ம இந்த உலகம் முக்கியம்னு சொல்லி ஆண்டவரை விட்டு ஓடுறோமே, வேலை முக்கியம்னு ஆண்டவரை விட்டு ஓடுறோமே, நீங்க பணம் முக்கியம் ஆண்டவரை விட்டு ஓடுறமே. இந்த பணம் நீ சம்பாதிப்பதற்கு ஜீவனம் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் திரும்ப நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னையும் பார்த்து சொல்வாருங்க, இவங்க என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு ஆண்டவர் என்னையும் பார்த்து சொல்வாருங்க. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் பின்மாற்றத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனாலும் ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் ஒரு குறை. சபையே, இந்த 12வது மாதம் வரைக்கும் ஆமை ஸ்தோத்திரம், இந்த தேதி வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துகிறது என்ன தெரியுமா? ஒரு எதிர்பார்ப்பு. ஆனாலும் ஏன் உனக்கு சுகத்தை கொடுத்து அநேக பேர் இந்த வருஷத்தை முடிக்காம அநேக பேர் மரித்து போயிட்டே இருக்கிறாங்களே, நீங்களும் நானும் ஏன் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா ஒரு எதிர்பார்ப்பு. உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறாரு, இவங்க சரிப்படுத்திக் கொள்வாங்கன்னு சொல்லி. நீ நினைக்கிற நீ செய்கிற பாவம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிற, இல்ல. நீ கம்பெனியில செய்யறது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிற, இந்த ஊரை விட்டு வெளியில போய் நீ செய்யற பாவம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. தெரியும் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த பின்மாற்றத்தில் வாழ்கிற பிள்ளைகள் திரும்ப என்கிட்ட வரமாட்டாங்களா? பின்மாற்றத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்பவும் ஆதி நிலைக்கு திரும்ப தாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுதே. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19-20வது வசனம். யாக்கோபு ஆமேன் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 19-20வது வசனம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இன்னைக்கு நான் முடிக்கிறேன், இதோடு சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், சத்தியத்தை விட்டு விலகி போகிற சபை மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், முதல்ல நம்ம வசனம் சொல்லுது, முதல்ல நாம் ஆயத்தப்படணும். 2வது நம்மோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? பின்மாற்றத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்பவும் ஆதி நிலைக்கு திரும்ப நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. முதல்ல நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம். முதல்ல நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம் சபையே. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் இன்னைக்கு நம்மோடு கூட பேசின வார்த்தை, ஒன்று, விழுந்தவர்கள் எழுந்திருக்க வேண்டும். பாவத்திலிருந்து பின்மாற்றத்திலிருந்து விழுந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது, பின்மாற்றத்தில் விழுந்தவர்கள் எழுப்பிவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். 1, நாம பாவத்திலிருந்து பின்மாற்றத்திலிருந்து ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது, பின்மாற்றத்தில் விழுந்திருக்கிறவர்களை, நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம், நம்ம பக்கத்து தெருவில் இருக்கலாம், நம்ம வாழ்கிற இடங்களில் இருக்கலாம், அவர்களை கர்த்தரிடத்தில் திருப்புகிற பிள்ளைகளா, பின்மாற்றத்தில் விழுந்தவர்களை எழுப்பி விடுகிற பிள்ளைகளா கர்த்தர் நம்மையும் மாற விரும்ப செய்கிறார். அப்போ இன்னைக்கு கேட்ட சபையே, இன்னைக்கு என்னோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஜபம் குறைஞ்சி போச்சா? வேத வாசிப்பு குறைஞ்சி போச்சா?
இன்றைக்கு உபவாசம் குறைஞ்சி போச்சா, பக்தி குறைஞ்சி போச்சா, வைராக்கியம் குறைஞ்சி போச்சா, எவெல்லாம் உண்மை குறைஞ்சி போச்சா, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறது குறைஞ்சி போச்சா? ஆதி நிலைக்கு திரும்புங்க, ஆதி நிலைக்கு திரும்புங்க. இந்த திரும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை அழைக்கிற திரும்ப ஆதி நிலைக்கு திரும்ப. என் பிள்ளைங்க என்கிட்ட வரமாட்டாங்களா? பேதுரு 3 முறை மறுதலிக்கிறார். ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பேதுருவே சேவல் கூவுகிறதுக்கு முன்னாடி 3 முறை நீ மறுதலிக்க போற, ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனாலும் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய பேதுரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு, எப்படி ஆகலும் ஆண்டவர் சொன்னது நடக்கவே கூடாதுன்னு முயற்சியே எடுக்கல. அப்படியே திரும்பவும் ஆண்டவருடைய பாதத்தில் போய், ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நான் சொல்றேன், இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுகிறவங்களை தான் கர்த்தர் தேடி வரார். ஒன்றுக்கும் பிரயோஜனமற்று இருக்கிற உங்களை என்னை தான் ஆண்டவர் தேடி வராரு. நம்மை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், நம்மை குறித்து தேவ சித்தம் இருக்குது. முடிந்து அப்படியே முழங்கால் படிட்டு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, திரும்ப ஆதி நிலைக்கு திரும்புவதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எவைகளை விட்டிருக்கிறோம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க சபையே, ஒப்பு கொடுங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, இந்த ஆலயத்துக்கு நேராய் தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தை வேண்டதை கர்த்தர் அப்படியே அருள் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. சொல்லுங்க, ஒரு புதிய பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. உங்க பலனை தாரும், உங்க பலத்தில் நிற்க உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க உதவி செய்யும்.